ஹலோ ஹாய் செந்தில், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்க பேரு? உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, உங்க பேர்? வித்யா ஃப்ரம் மதுரை. ஓகே, நல்லா இருக்கீங்களா வித்யா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். தென் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கோம் லைஃப்லாம்? ஷோவோட டாபிக் தெரியுமா வித்யா? ஓகே, அதான் டிவி பார்த்து பேசுனீங்கன்னா நாங்கள் பேசுறதுக்கு சரியா ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அடுத்த அழைப்பாளர் யார் வந்தாலும் சரி, கால் பண்ணும்போது தயவு செஞ்சு உங்க டிவி வால்யூம் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு மியூட்ல வச்சுட்டு கால் பண்ணுங்க. இப்போ மதுரையிலேருந்து கால் பண்ண வித்யாக்கு ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் காலர் வித்யாக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, அவங்க கால் பண்ணும்போது டிவி வால்யூம் ஃபுல்லாக வச்சிருந்தீங்க. ஸோ அடுத்த காலர் யார் கால் பண்ணாலும் சரி தயவு செஞ்சு டிவி வால்யூம் ஃபுல்லாக மியூட்ல வச்சுட்டு கால் பண்ணுங்க. இப்போ நம்ம ஷோ போகிற அடுத்த அழைப்பாளர் யார், அவங்க எங்க இருந்து கால் பண்ண போறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னால இப்போ நம்ம ஷோல இருக்கிற ஒரு ஷார்ட் பிரேக். வெல்கம் பேக் டு தட் ஆஃப்டர் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இப்போ நம்ம ஷோ போகிற அடுத்த அழைப்பாளர். ஹலோ. ஓகே, இப்போ நம்ம ஷோல என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உடல் எடையை குறைப்பது எப்படி. அதாவது வந்து சிலவங்க சாப்பிட மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணா உடல் குறையும்வாங்க. அப்படி இல்லாம சாப்பிடணும், அதே சேம் டைம் வந்து நம்ம ஒல்லியாம இருக்கணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் டிப்ஸ்ன்றதான் இன்னைக்கு நம்ம டாபிக்ல பாக்குறோம். இதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னா கால் பண்ணிட்டே இருங்க. இப்போ நம்ம ஷோ போகிற அடுத்த அழைப்பாளர் யாரு, அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது நல்லா கேட்குங்க டாபிக்கை, உடல் பருமனை குறைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து ஓகே, இப்போ அடுத்த அழைப்பாளர். ஹலோ ஹலோ ஹலோ. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ 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 உங்க பேர் சொல்லுங்க. ஹாய், லைன்ல வந்துட்டு பேசுங்க. டிவி வால்யூம் ஃபுல்லா குறைச்சிடுங்க. ஹலோ, டிவி வால்யூம் ஃபுல்லா குறைச்சிடுங்க. நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஓகே, என்னன்னு தெரியல. அதுக்கு தான் அவங்களும் டிவி பார்த்துட்டே பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். கால் பண்ணும்போது தயவு செஞ்சு டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட்ல வச்சுட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. டிவி பார்க்காதீங்க. இப்போ வந்த காலருக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் காலருக்காக ரொம்பவே அழகான பாடல் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த காலர் யார் எங்கேயிருந்து கால் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹலோ 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 உங்க பேர் என்ன? என் பேர் பிரியா. பிரியா, எங்கேயிருந்து கால் பண்ணிருக்கீங்க பிரியா? நான் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன் மேடம். எங்கேயிருந்து கால் பண்ணிருக்கீங்க? திண்டுக்கல். நல்லா இருக்கீங்களா பிரியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். பிஎஸ்சி மேக்ஸ். என்ன ஃபைனல் இயரா? ஃபைனல் இயர். நல்லா போயிட்டு இருக்கா உங்க ஸ்டடீஸ்லாம்? ஏதோ போகுது சார். ஏதோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு காலேஜ் இல்லையா உங்களுக்கு? இல்ல, இன்னைக்கு எனக்கு லைட்டா கொஞ்சம் ஃபீவர்ன்றதால லீவ் போட்டேன். லைட்டா ஃபீவர், அதனால லீவ் போட்டுட்டீங்க. ஓகே. சரி, ஓகே, ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே. நம்ம ஷோட டாபிக் எனக்கு தெரியுமா பிரியா? இல்லைங்க மேடம், வீட்ல கரண்ட் ஆஃப். ஓகே, பாத்தீங்கன்னா உடல் எடையை குறைப்பது எப்படி. நம்ம வந்து சிலவங்க வந்து டயட் இருப்பாங்க, சிலவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து யோகா பண்ணுவாங்க. சோ உங்களோட கருத்து என்ன பிரியா? மனசு எப்பவுமே சுத்தமா வச்சிட்டு இருந்தா உடம்பெல்லாம் கரெக்டா ஸ்லிம்மா மெயின்டைன் பண்ணலாம். ஹாப்பியா இருந்தா ஸ்லிம்மா மெயின்டைன் பண்ணலாம். டென்ஷன், எந்த ஒரு ஹைப்பர் டென்ஷனும் இல்லாம, அதாவது எப்பயும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. சந்தோஷமா இருந்தா உடல் பருமன் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, நம்மளையும் சந்தோஷமா இருந்துட்டு மத்தவங்களையும் சந்தோஷமா இருந்தா நம்ம கண்டிப்பா நல்ல ஆயில் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால சொல்லுவாங்க. ஓகே, ஆயில் அது ஓகே. அதாவது சில பேர் வந்து உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆமா. உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? எக்ஸசைஸ், மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகாசனம் பண்ணலாம். ஓகே, அடுத்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஏதாவது ஆயில் ஃபுட்ஸ், அதெல்லாம் ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து உடல் எடை குறையும் சொல்றீங்க? ஆமா கண்டிப்பா. ஓகே பிரியா, வரப்போற சாங் ஓகே கண்டிப்பா. ப்ரீவியஸ் காலர் பிரியா ரொம்ப அழகா பேசினாங்க. சோ உங்களுக்கு ஒரு அழகான சாங் பார்க்கலாம். ப்ரீவியஸ் காலர் பிரியாக்காக ஒரு சூப்பர் பாடல் ஒன்று பார்த்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர்? ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ நாங்க பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாரதி, அரைக்கோணம்ல இருந்து பேசுறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? எங்க பேர் பாரதி, அரைக்கோணம்ல இருந்து பேசுறேன். எப்படி
ஓகே, என்னன்னு தெரியல, லைன்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ். ஸோ என்னன்னு தெரியல, இன்னைக்கு வர காலர்ஸ் எல்லாம் ஒன்று டிவி வால்யூம் ஃபுல்லாக வச்சிடுறாங்க, டிவி பார்த்துட்டே பேசுறாங்க. ஸோ அதனால அவங்க பேசுறது எங்களுக்கு கிளியரா கேட்க முடியாது, அதே மாதிரி நாங்க பேசுறது அவங்களுக்கு கிளியரா கேட்க மாட்டேங்குது. அடுத்த காலர் யார் கால் பண்ணா சரி தயவு செஞ்சு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பிளேஸ்ல இருந்து கால் பண்ணுங்க. இப்போ நம்ம ஷோ என்ன டாபிக் பேசிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உடல் எடையை குறைப்பது. அதாவது சிலவங்க வந்து டயட்ல இருப்பாங்க, சிலவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அதுக்காக, இல்ல சிலவங்க வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டா எடுத்துப்பாங்க, அது இல்லாம யோகாஸ் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம அதோட டாபிக் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உடல் பருமன் குறைப்பது எப்படி அப்படின்னு சொன்னா வந்து சாப்பாடு சாப்பிடாம இருந்தா உடம்பு குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சாப்பிடாம இருக்காங்க. அந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா உடம்பு குறையுமா? கண்டிப்பா குறையாது. ஸோ சாப்பிடணும், லிமிட்டா சாப்பிடணும், டயட்ல இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கு, நிறைய வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஷோ போற அடுத்த அழைப்பாளர் யார், அவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னால இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. என்ஜாய். நம்ம ப்ரீவியஸ் காலர் பிரேமாக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று பார்த்து முடிச்சாச்சு. நம்ம அடுத்த காலர் யார் எங்கேயிருந்து கால் பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஹலோ ஹலோ. ஹாய், வணக்கம். ஹாய். உங்க பேர் என்ன? அனீஸ் பாத்திமா. அனீஸ் பாத்திமா, டிவி வால்யூம் ஃபுல்லா குறைச்சிடுங்க. ஓகே. நாங்க ஷோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரை சொல்லிட்டு இருக்கோம். டிவி பார்த்துட்டு பேசாதீங்க. சரி சொல்லுங்க. சோ வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். சரி, ஓகே. சொன்னதை சொல்லும் கிழிப்பில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றது நீங்க அதே சொல்லிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா. ஓகே, அனீஸ் பாத்திமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மயிலாப்பூர். மயிலாப்பூர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். வீட்ல தான் இருக்கீங்க. மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்ல இல்ல. இன்னும் இல்ல? இல்ல. சரி, படிச்சு முடிச்ச அடுத்து ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? போயிட்டு இருந்தேன், இப்ப போறது இல்ல, நின்னுட்டேன். ஓகே ஓகே. லைஃப்ல நல்லா போயிட்டு இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஓகே. நம்ம ஷோட டாபிக் என்ன தெரியுமா இன்னைக்கு? என்ன டாபிக்? உடம்பு எப்படி டயட்ல வந்து போடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. அதனால கொலஸ்ட்ரால் இல்லாத ஃபுட்லாம் வந்து நம்ம சாப்பாடுல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஷோக்கு வந்த இந்த அழைப்பாளருக்காகவே ரொம்பவே அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. என்ஜாய். இப்போ நம்ம ப்ரீவியஸ் காலர் ஃபாத்திமாக்காக ஒரு அழகான பாடல் ஒன்று பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்த காலர் யார் எங்க இருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷோல வரப்போது ஒரு ஷார்ட் பிரேக். ஷோ அழகிய பெண்ணு. ப்ரீவியஸ் காலர் வந்து அனீஸ் பாத்திமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு, உடல் பருமன் குறைக்கிறதுக்கு சாப்பிடாம இருந்தா உடல் பருமன் குறைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க சொல்றது உண்மைதான், சாப்பிடாம இருந்தா உடல் பருமன் குறைஞ்சிடும். ஆனா அடுத்து வந்து அல்சர் அப்படிங்கிற இன்னொரு வியாதி வந்து சொத்த தயவு செஞ்சு சாப்பிடாம இருக்காதீங்க, சாப்பிடுங்க. பட் வந்து சாப்பிடறதுல வந்து லிமிட் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஷோ போற அடுத்த அழைப்பாளர். ஹலோ 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 ஹலோ. ஹாய். கும்பகோணத்துல இருந்து விஜயலட்சுமி. விஜயலட்சுமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் சார். எப்படி இருக்காங்க? ஹலோ, வீட்ல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம். எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகே, கும்பகோணத்துல இருந்து கால் பண்றீங்க? ஆமா சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஜயலட்சுமி? அவசரம் சார். நீங்க சார் என்ன சொல்லுங்க, சும்மா பேர் சொல்லி கூப்பிடுங்க, சரிங்களா? சரி, பரவாயில்ல. ஓகே. எவ்வளவு வருடங்கள் ஆகுது உங்களுக்கு திருமணம் ஆகி? 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆச்சு. மேரேஜ் ரிஃபண்ட் போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. மதியம் சமைச்சிட்டீங்களா? மீன் குழம்பு வாங்க சாப்பிட. மீன் குழம்பா? வாரத்துல முதல் நாள்? ஆமா. ஓகே, நல்லா சாப்பிடுங்க. நம்ம ஷோட டாபிக் தெரியுமா விஜயலட்சுமி? தெரியும் மேடம். ஓகே, என்ன பண்ணலாம் உடல் எடையை குறைப்பதுக்கு? உடல் எடை கண்டுபிடிக்க காலையில வாக்கிங் போகணும் நல்லபடியா. ஓகே. அது வேலை எழுந்து வாக்கிங் போயிட்டு யோகா பண்ணலாம். ஓகே. சாப்பாட்டுல கொஞ்சம் கட்டுப்பாடாதான் இருக்கலாம். சரி. மில்க் ஐட்டம்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சுகர் குறைச்சிக்கலாம். ஓகே. இதெல்லாம் நல்லபடியா இருந்தா உடல் எடை குறையும். உடல் எடை கண்டிப்பா குறையும். ஆமா. நீங்க பண்ணி பாத்துருக்கீங்களா? நான் வாக்கிங் போவேன் மேடம். சரி, என்ன சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு வந்து எடை போடும்? நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினா எடை போடும் சார். எடை போடும். அந்த மாதிரி சாப்பிட்டு தூங்கக்கூடாது அப்படிங்கிறீங்க? ஆமா, தூங்க கூடாது. தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாலே சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆமா. இந்த மாதிரிலாம் இருந்தா உடம்பு வந்து எடை போடாது. ஆமா சார். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இவங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. என்ஜாய். ப்ரீவியஸ் காலர் விஜயலட்சுமி ரொம்ப அழகாவே சொன்னாங்க, உடல் எடையை எப்படி குறைக்கிறது, அதாவது யோகா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், அது இல்லாம வாக்கிங் போலாம் அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ. ஹாய். ஹாய். உங்க பேர் சொல்லுங்க. புவனா ஃப்ரம் அரக்கோணம். புவனா ஃப்ரம் அரக்கோணம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம ஷோட டாபிக் தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமே. என்ன டாபிக்? அதாவது உடல் எடையை குறைப்பது. சோ அதுக்கு ஒரு டிப்ஸ் என்ன மேடம்? ப்ரீவியஸ் காலர் சொன்ன மாதிரி எக்சர்சைஸ், யோகா, டயட்டிங் இதெல்லாம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா குறையும். நிறைய பேர் சொல்றாங்க வந்து சாப்பிடாம இருந்தா உடம்பு எடை குறைஞ்சிரும் அப்படிங்கறாங்க, அது உண்மையா?
இல்ல இல்ல, அது தவறு. சாப்பிடாம இருக்கிறதும் தவறு, ஓவரா சாப்பிடுறதும் தவறு. டயட்டா இருக்கணும், லிமிட்டா சாப்பிடணும் அப்படிங்கிறீங்க. கரெக்டா? ஒரு 3 டைம்ஸா எடுக்கிறது 5 டைம்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடலாம். ஓகே. ஒரேடியா பட்னி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூ ஷுட் நாட் ஃபாலோ எவ்ரிதிங் அப்படி பாக்குறதெல்லாம். கண்டிப்பா. இப்போ வந்து சாப்பிடுற சாப்பாட்டுல வந்து சாப்பிடாம இருக்க கூடாது, ஆனா லிமிட்டா சாப்பிடணும்னு சொல்லிருக்கீங்க. கரெக்ட் டைம்க்கு யூ ஷுட் டேக் யுவர் டயட். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க நிறைய பேரு. கண்டிப்பா. சோ அதெல்லாம் பார்க்காம கரெக்டா நம்ம டயட் ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உணவே மருந்துன்னு சொல்லிருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து நைட் வந்து என்ன மாதிரி ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கலாம் நாம? நைட் ரைஸ் எடுக்கலாம், பட் லிமிட்டடா எடுங்க. இல்ல சப்பாத்திஸ் எடுங்க. ஓகே. உங்களோட பிசிக் எது ஒத்து வரும் பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி. நைட் வந்து ரைஸ் சாப்பிட்டா உடம்பு எடை போடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க, அது உண்மையா? உண்மையும் சொல்ல முடியாது, அது ஒரு சில பேரோட பிசிக்க பொறுத்து இருக்கு. அது நீங்க ரைஸ் சாப்பிடுறதா ஏர்லியா சாப்பிடணும், பிஃபோர் 7 அந்த மாதிரி, பிஃபோர் பெட் 2 hours யூ ஷுட் டேக். கண்டிப்பா. சாப்பிட்ட உடனே தூங்க கூடாது அப்படிங்கறீங்க. எக்ஸாக்ட்லி, சாப்பிட்ட உடனே யூ ஷுட் நாட். ஓகேமா, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு, ரொம்ப அழகா பேசுனீங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு, என்ஜாய். ப்ரீவியஸ் காலர் புவனா அரக்கோணத்திலே கால் பண்ணாங்க, ரொம்ப அழகாவே சொன்னாங்க உடல் எடையை எப்படி குறைக்கிறது கேட்டதுக்கு. வாக்கிங் போகலாம், யோகா பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப அழகாவே சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டான டைம்ல கரெக்டா சாப்பிடணும், சாப்பிடாம இருக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த உணவு ஷோ வந்து ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய போலீஸ் கால் பண்ணி உங்களோட கருத்துக்கள் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வந்து பொதுவா உடம்பு வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒண்ணு, அதாவது கரெக்டா டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு கரெக்டா சாப்பிடணும். அதே மாதிரி தூக்கம் முக்கியம். அதே மாதிரி இது 2 எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி ரொம்ப எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட். 3 நேரம் டைமுக்கு சாப்பிடணும், நல்லா தூங்கணும், அதே மாதிரி எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். இது 3 இருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி தூக்கம் வந்து 6 hours இருக்கணும். டாக்டர் சொல்றது என்னன்னா 6 மணி நேரம் நீங்க தூங்குனீங்கன்னா உங்களோட அடுத்த நாள் நீங்க வந்து எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ண முடியும். உங்களோட உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும். 6 மணி நேரத்துக்கு மேல 8 hours or 9 hours 10 hours தூங்குறவங்க எல்லாம் அடுத்த நாள் அவங்க எந்திரிக்கும் போது ஒரு எனர்ஜியே இல்லாம உடம்பு வந்து ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமா இருப்பீங்க. ஸோ தூக்கத்துலயும் லிமிட் இருக்கு. ஒரு 6 மணி நேரம் தூங்கினா நீங்க அடுத்த நாள் வந்து பிரிஸ்கா எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாப்பிட்ற சாப்பாடு நைட்டு வந்து ரைஸ் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா சுகர் பேஷண்ட்க்கு வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படும். அதனால நைட் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து இந்த ரைஸ் ஐட்டம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஈஸியா டைஜினா ஒரு ஃபுட், அதாவது சப்பாத்தி, இந்த மாதிரி இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் எடுத்தா உடம்பு வந்து ஆரோக்கியமா மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஷோல பேசின எல்லா காலர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல ஷோல உங்களை மீட் பண்ண. சரி, till then bye from yours, Dil and Soumya.